ஹலோ. ஹலோ சார். தம்பி, கேக்குதாம்மா? கேக்குது சார். சொல்றேன் ஓகேம்மா. சார். பிசிக்கல் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சுது சார். ஓகே. எங்க ஆவடியாம்மா? ஆவடி சார். ஓகே, ஓகே. பிசிக்கல், மெடிக்கல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க சொல்லப் போற தகவல் அடுத்த ஒரு 30 நாளைக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் நடக்க போகுது ஆவடியில. அதனால ஓகே. வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சென்டர் குரூப் சென்டர்ல பிசிக்கலுக்கு போறவங்களுக்கு, ஆவடிக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சில பேருக்கு ஓகே. பயத்தை போக்கும். சில பேர் இன்னும் பயத்தோட இருக்காங்க. ஓகேங்களா? பிசிக்கலும் மெடிக்கலும் பார்த்து. இப்ப நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபெயிலியரே யாரும் இல்ல. போன பசங்களை யாருமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல், மெடிக்கல் அட்மிட் ஆகல. ஆமா, ஆகல. ஓகேம்மா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் இப்ப உள்ள போகும்போது என்ன டைமிங், பிசிக்கல் எப்படி நடந்தது அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. சார் 5 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க. ஓகே. ஆனா 4:30ல இருந்தே உள்ள ஆட்கள் போயிட்டே தான் இருக்காங்க. 4:30க்கு சரிங்க. போனாலுமே உள்ள எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஓகே. ஏதோ ஐடி பஸ். ப்ரூஃப் செக் பண்றாங்களா? ஆமா, உள்ள அட்மிட் கார்டும் ஆதார் கார்டும் செக் பண்றாங்க. ஓகே, ஓகே. செக் பண்ணிட்டு உள்ள விடும்போதே பஸ் வந்துருது. பஸ்ல ஆள் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. அங்கிருந்து உள்ள போல. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கிரவுண்டு. ஆமா. சரி, ஓகே. பஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, செலக்ஷன் வர்றவங்க இப்ப 100 பேர் ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஓகே. ஆனா கிட்டத்தட்ட பாதி பேர் தான் வர்றாங்க. பாதி பேர் நான் ஆப்சென்ட் ஆயிடுறாங்கல்ல? ஆப்சென்ட் அதிகமா ஆப்சென்ட் ஆகுறாங்க. ஆப்சென்ட் நான் ஆகுறாங்க. நான் இப்போ போற அன்னைக்கு சொல்லுங்கம்மா. நான் போற அன்னைக்கு 57 பேர் தான் பிரசன்ட் ஆயிருந்தாங்க. ஓகே. 100 பேர் கூப்பிட்டு 57 பேர் தான் பிரச்சனை ஆயிருந்தாங்க. 57 பேர் தான் பிரசன்ட் ஆயிருந்தாங்க. சரி, ஓகே. நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்ன பண்ணாங்கம்மா? உள்ள போனதுக்கு அப்புறமே என்ன பண்ணாங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. ஓகே. ஃபில்அப் பண்ணதுமே ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்றாங்க. ஓகே. பயோமெட்ரிக் ரிஜெக்ட் ஆகிறவங்கள தனியா ஒதுக்கி வச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட். ஓ, பயோமெட்ரிக். ஓகே, ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் விழாதவங்கள தனியா ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே ஆனவங்களுக்கு மட்டும் ஹைட் டெஸ்ட் மிஸ்டர் பண்றாங்க. ஓகே, ஓகே. அதுலயே ஒரு 12 13 பேர் ரிஜெக்ட் ஆனாங்க. சரிம்மா. ஹைட் எப்படி பாக்குறாங்க? ஹைட் வந்து போன வாட்டி எனக்கு செலக்ஷன்ல போன வாட்டி இதே ஆவடிலாம் இது பண்ணேன். ஓகே. 170.9 அளந்தாங்க. இந்த வாட்டி எனக்கு 170 கரெக்டா. ஓகே, ஓகே. போன வாட்டி விட இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஹைட் டெஸ்ட் பாக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பாக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பாக்குறாங்க. இப்போ செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிப்பலுக்கு கீழ போடுறாங்களா, நிப்பலுக்கு மேல போடுறாங்க? இல்ல, கீழ போடுறாங்க. நிப்பிள் கீழ தான் போடுறாங்க. நிப்பலுக்கு கீழ தான் போடுறாங்க. கீழ தான் போடுறாங்க. செஸ்ட்க்கு ஏதாவது டைம் குடுக்குறாங்களா? எத்தனை வாட்டி அவங்க இல்ல. அது ஹைட் செஸ்ட் ரெண்டுமே அவங்க அளக்கறத நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. டைரக்டா போய் எழுதிடுறாங்க. ஃபார்ம்ல எழுதிடுறாங்க. கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஓகே. அந்த செஸ்ட் ஹைட் வெயிட் செக் பண்ணோம்னா நீங்க அன்ஃபிட்னா அன்ஃபிட் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. நீங்க ஃபிட்னா ஃபிட் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. அவ்வளவு. அப்பவே உடனே. அப்படிங்களா? ஆமா, ஆமா, ஆமா. ஓ, சரி. இப்போ ஹைட் செஸ்ட் அளந்த பிறகு நமக்கு அடுத்ததுமா அடுத்து வந்து உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு 1 hour வரை வெயிட் பண்ண வேண்டியது. ஏன்னா எல்லாத்துக்கும் முடிக்கிற வரைக்கும் பயோமெட்ரிக் செக் பண்ணி அவங்க ஃபார்ம் கொடுத்து அது வரைக்கும் 1 hour வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. அப்புறம் ஒரு 8 மணிக்கா ரோடு கூட்டு போனாங்க ரன்னிங் ஓடுறதுக்கு. ஆக்சுவலா ஆவடி 1ல தான் ரன்னிங் நடக்குது. ஆனா போன வாட்டி ஆவடி 2ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் கூட்டு போறாங்க. அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆவடி 2ல. அங்க இருந்து ரன்னிங் சின்ன ஒரு 2 நிமிஷம் வார்ம் கொடுக்குறாங்க. கொடுத்து அங்க இருந்து ரன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து ரன்னிங் ஸ்டார்ட் ஆகி கரெக்டா மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுட்ட வரும். அதாம்மா, அது நான் பழைய அகாடமியில வீடியோலயே போட்டிருப்பேன். பிளஸ் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் நீங்க எங்க வந்து பஸ் ஏறினீங்களோ அங்கேயே திருப்பி வந்து அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வர்ற மாதிரி இருக்கும். அப்படிதான். ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. சரிம்மா. இப்போ வாட்ச் எல்லாம் அலோவ் பண்றாங்களா? வாட்ச் ஆவடியில வாட்ச் அலோவ் பண்றாங்க சார். நீ எந்த டிஜிட்டல் வாட்ச் எந்த வாட்ச் வேணா வச்சுக்கலாம். ஆனா ஆவடி குரூப் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களாமா? இது 5 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஓகே. ஆனா என்ன, நான் இன்ஸ்டியூட்ல நம்ம இன்ஸ்டியூட் இங்க கம்பேர் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுது. பர்சனலா ஓடும்போது 5 கிலோமீட்டருக்கு மேல இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் அதிகமா இருக்கு மாதிரி எனக்கு தோணுது. சரிம்மா. சொல்லுமா. இன்னொன்னு, அந்த 3 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் ரோடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே. ரோடு வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பேஸ் பிடிச்சி ஓடலாம். ஓகே. அது 3 கிலோமீட்டர் தாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரோடு கொஞ்சம் ரஃபா தான் இருக்கு. ரஃப் டர்னிங் அதிகமா இருக்கு அதுக்கப்புறம். ஓகே, 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 ஓகே. ஆமா, அந்த 3 கிலோமீட்டர் கரெக்டா ஒரு 13ல இருந்து ஒரு 13க்குள்ளே ஓடிட்டீங்க அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் பேஸ் ஓரளவுக்கு டவுன் ஆனாலுமே 24க்குள்ள வந்துடலாம். சரி. அந்த மினிட்ஸ் 24 மினிட்ஸ் முழுக்க தராங்களா? 24 நிமிஷம் ஃபுல்லா கொடுக்குறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. மாற்றமே கிடையாது. கரெக்டா 24 நிமிஷம் 23:59 க்ளோஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. ஆமா, ஆமா. சரி. பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அந்த ரன்னிங்ல எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்க? என்னோட பேட்ச்ல வந்து 47 பேர் ஓடணும். 20 பேர் பாஸ், 27 பேர் ஃபெயில் ஆனாங்க.
ஓ 27 பேர் ரன்னிங் ஓட முடியல. ஆமா ஓட முடியல. இருக்கிறதுல எஸ்எஸ்சி பிசிக்கல் தான் ஈஸி. பிராக்டிஸ் பண்ணா சீக்கிரமா பிக்கப் பண்றது எஸ்எஸ்சி பிசிக்கல் தான். அதுவும் கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்காங்க. ஏன்னா இவங்கலாம் எதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கு ரொம்ப டைம் 6 மாசம் கிட்ட டைம் கொடுத்துட்டாங்க. இல்ல ஓகே. ரொம்ப கம்மியா அன்ஃபிட் ஆனாலும் எல்லா பிள்ளைங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுது. ஓவரால் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகும். சரி ஓகே. அப்ப பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. சரி பிசிக்கல் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் என்ன அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணாங்க? உடனே சாப்பிட எதுவுமே கூடல. உடனே பிசிக்கல் பாஸ் ஆகவங்கள உடனே கூட்டு வந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தாங்க. தண்ணி குடிக்க எதுவுமே விடல. கொடுத்துட்டு குவாலிஃபைடு போட்டோ எடுத்தாங்க, டிஸ்குவாலிஃபைடு போட்டோ எடுத்தாங்க. எடுத்துட்டு நேரா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். உடனே அந்த 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து உடனே கூட்டு வந்துட்டாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அங்க வந்து திரும்ப ஒரு வாட்டி பயோமெட்ரிக் செக் பண்ணாங்க. பயோமெட்ரிக் செக் பண்ணிட்டு சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு சொன்னாங்க. மெயினா என்ன பாக்குறாங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் குரூசியல் டேட் பாக்குறாங்க. டேட். ஆமா ஓபி சர்டிபிகேட் மட்டும் தான் குரூசியல் டேட் பாக்குறாங்க. எப்படி தான் பாக்குறாங்கமா? முன்னாடி போடுறாங்களா இல்ல நேமுக்கு பின்னாடி பாக்குறாங்களா? இல்ல அப்பாவோட ஓபி சர்டிபிகேட்ல நம்ம நேம், அதுக்கு பின்னாடி அப்பா நம்ம நேமுக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கணும். ஓகே. அப்பா நேம் பின்னாடி அவங்க அப்பாவோட இனிஷியல் நேம் இருக்கணும். ஓகே ஓகே. கரெக்ட்டா இருக்கணும். அது செக் பண்றாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்றாங்க? இப்போ அஃபிடவிட் எடுக்க சொல்றாங்க. அஃபிடவிட் எடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா வந்து அஃபிடவிட் செக் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பேஸ் செக் பண்றாங்க. ஒரு 2-3 பேருக்கு அஃபிடவிட்டே ரிஜெக்ட் பண்ணாங்க. மறுபடியும் வாங்கிட்டு வர சொல்றாங்களா? ஆமா அந்த அஃபிடவிட்டே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யாருமே வெரிஃபிகேஷன்ல யாருமே டிஸ்குவாலிஃபைடு நீங்க வந்து வேணாம் அப்படின்னுலாம் சொல்லல. டைம் சொல்லல. ஆனா டைம் கொடுத்திருக்காங்க. டைம் தராங்க. சரி அதர் ஸ்டேட்டுக்கு 10 நாள். ஓகே. தமிழ்நாட்டுக்கு 7 நாள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 7 நாளைக்குள்ள வாங்கிட்டு வந்துடணும். ஆமா ஆமா. சரிங்கம்மா. இப்போ பிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டும் ஹைட் செஸ்ட் மெஷர்மெண்ட் பிசிக்கல் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எப்படிமா போகுது? மெடிக்கல் வந்து 3 டாக்டர் இருக்காங்க சார். 3மே சிஆர்பிஎஃப் டாக்டர் கிடையாது, ஐடிபி டாக்டர் தான். ஓகே ஓகே. அதுல வந்து கன்னியாகுமரி பக்கத்துல கேரளா பார்டர் ஒரு டாக்டர் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பா இருக்காரு. ஓகே ஓகே. வேற 2 டாக்டருமே ஓரளவுக்கு ஃப்ரீ. முன்னாடி இருந்ததை விட ஐ வந்து எப்படி பாக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட் ஐ டெஸ்ட் பாக்குறாங்க. ஓகே. ஐ டெஸ்ட் எப்படின்னா காலையில இருந்து சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. எப்படி ஐ டெஸ்ட் 4 மணிக்கிட்ட ஆயிருது. ஓகே. ஆமா காலையில இருந்து சாப்பிடலாம். கண்ணே மிஸ் ஆயிடுமே. கண்ணே பார்வையே கம்மியான மாதிரி இருக்கும். ஏன்னா டயர்டாயிடும் இல்லையா? ஆமா அதனால 2-3 பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. நீங்க சாப்பிட்டு வாங்க. அவங்க வாண்டடா போய் கேட்டாங்க. ஓகே ஓகே. சார் காலையில இருந்து சாப்பிட விடல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாண்டடா போய் கேட்டதுனால 2 பேருக்கு 1 ஹவர் கழிச்சு செக் பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இனி வரும் போற பிள்ளைகள் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போகும்போதே எடுத்துட்டு போறதோ இல்ல அங்க போய் சாப்பிட்டுட்டு, ஏன்னா மார்னிங்ல இருந்து சாப்பிடலாம். இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணை கட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படியே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு பார்வையே கொஞ்சம் கம்மியான ஃபீல் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜ் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி எவ்வளவு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்பாபெட்ல கேக்குறாங்க இல்ல நம்பர்ல கேக்குறாங்களா? இப்ப எவ்வளவு தூரம் செக் பண்றாங்க? எத்தனை அடி? சார் மத்தவங்களுக்கு செக் பண்ணும்போது நான் டைரக்டா பாக்கல. ஏன்னா எனக்கு லாஸ்ட் தான் மெடிக்கல் செக் பண்ணாங்க. எனக்கு வந்து லெஃப்ட்டுக்கு வந்து நம்பர் கேட்டாங்க லெஃப்ட் ஐக்கு. ஓகே. ரைட் ஐக்கு வந்து ஏபிசிடி கேட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. மாத்தி செக் பண்றாங்க. மாத்தி செக் பண்றாங்க. பக்கத்துல உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிடுறாங்க சீக்கிரமா. டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அந்த தூரம் 10 மீட்டர். நம்ம இன்ஸ்டிடியூட்ல செக் பண்ணதுமா 11 டைல்ஸ் தள்ளி அதே டிஸ்டன்ஸ் தான். 10 மீட்டர் வராது. 11 20 அடி வரும். கணக்கு 22 அடி வரும். அந்த 11 டைல்ஸ் அந்த கணக்கு தான். ஓகே ஓகே. இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல செக் பண்ணுமா அந்த மாதிரி தான் இருக்கா இல்ல வேற சார்ட் மாதிரி இருக்குங்களா? சார்ட் 2 சார்ட் வந்து கிளியரா இருக்கு. ஒரு சார்ட்ல மட்டும் கிளார் அடிக்குது. ஓகே ஓகே ஓகே. அது லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கு. அது இல்லமா உள்ள லைட் இருக்கா இல்ல நார்மலாவே இருக்கா? லைட்டிங் இருக்கு சார். லைட்டிங் இருக்கு. ஆனா அந்த ஒரு சென்டர் உள்ள சார்ட் மட்டும் கிளார் அடிக்கும். பார்த்தா கரெக்டா டைரக்டா பார்த்தாலே தெரியாது ஓரளவுக்கு. ஓகே ஓகே. இல்ல பொதுவா எவ்வளவு கவுண்ட் பண்றாங்க? இப்ப வந்து எத்தனை கவுண்ட் பண்ணி அவங்க கேக்குறாங்க? தோராயமா சொல்ல போனா லைன் வாசி சொல்றாங்க. லைன் மொத்தமா இப்ப 1 2 3 அப்படி சொல்ல கீழே லைன் ஃபுல்லா வாசி அப்படிங்கிறாங்க. ஓகே. அதாவது அவங்க தனியா இண்டிவிஜுவலா கேட்கல, மொத்த லைன் அப்படி வாசிச்சு காமிங்கன்றாங்க. ஆமா ஒரு 2 நம்பர் மட்டும் கேக்குறாங்க. இது என்னன்னு கேக்குறாங்க. இந்த லைன் இங்க இருந்து வாசிங்கிறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட் வாசிங்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த கிராஸா வாசி அப்படிங்கிறாங்க. கிராஸா ரீட் பண்ண சொல்றாங்க. சரிம்மா. தூர பாரு கிட்ட பாரு அந்த நிறக்குருடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி செக் பண்ணாங்க? ஷார்ட் கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சு செக் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஆமா அது வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து சார்ட் வச்சு ஒண்ணு செக் பண்றாங்க. இன்னொரு இதுல ரீட் பண்ண சொல்ல அதுல கலரா இது இருக்கு வாசிக்கிற மாதிரி. இப்ப நீங்க தமிழ்ல ரீட் பண்ற மாதிரி அது தமிழ்ல ரீட் பண்ணணும். ஹிந்தில ரீட் பண்ண அதுவுமே கலர்ல வச்சிருக்காங்க. சரி ஓகேம்மா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லேசர் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்ததெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா? ஏதாவது மிஷின் வச்சு பாக்குறாங்களா? எப்படி பாக்குறாங்க? என்னோட பேட்ச்ல அந்த மாதிரி இல்ல சார். அதனால எனக்கு கரெக்டா தெரியல. அது
இல்லம்மா. அதாவது லென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா டார்ச் அடிச்சு செக் பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த ப லேசர் பண்ணியிருந்தாங்கன்னா, மிஷின்ல மட்டுமே தெரியும். ஓகேங்களா? வேற எதுலயும் ஓகே, தெரியாது. அந்த ஓகே. மாரி மிஷின்ல வச்சு யாராவது செக் பண்றாங்களா? இல்ல நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா மேனுவலா செக் நார்மலா தான் பண்றாங்க. பாக்குறாங்க. நார்மலா தான் பாக்குறாங்க. மிஷின்ல யாரையும் வச்சு செக் பண்றதில்ல. இல்ல செக் பண்ணல, செக் பண்ணல. சரிம்மா. ஓகே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் வந்து அப்புறம் ஒ ஃப்ளாட் ஃபுட் எப்படி பார்க்குறாங்க? பிளாட் ஃபுட் வந்து படுக்க வச்சு பாக்குறாங்க. ஓகே. போன வாட்டி தண்ணி மிதிச்சு பாக்குற மாரி இல்ல. படுக்க வச்சு பாக்குறாங்க. ம். அது மாரி நிக்க வைக்கும்போதே டவுட் இருந்தா பக்கத்துல வந்து தனியா படுக்க வைக்கிறாங்க. ம். மொத்தம் ஒரு பேட்சுக்கு 3 பேர் மெடிக்கலுக்கு. அ. அதுல பிளாட் ஃபுட் இருக்க மாரி இருந்தா மத்த 2 பேரையும் வெளிய அனுப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் தனியா செக் பண்ணிட்டு 2வது 2 பேர்த்தையும் உள்ள கூடுறாங்க. ஓகே, 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 ஓகே. ஆமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 முட்டி இடிக்குது இல்லைங்களா? ஆமா. நாக்னி. நாக்னி 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 எப்படி பார்க்குறாங்க? நாக்னிக்கு போன வாட்டி கட்ட வச்சு செக் பண்ணாங்க. ஓகே. இந்த வாட்டி இடிக்கிற மாரி இருந்தாலுமே அவங்க ஒரு டேப் வச்சு அளக்குறாங்க. ஆனா அது இ ஒரு ஆனா இடிக்காத மாரி நின்னா அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்றாங்கல்ல. ஆஹா கண்டுக்கல. அந்த நம்ம நிக்கிறதுல தான் இருக்கு. அவ்வளவுதான். ஆனா ஃப்ரீயா தான் பாக்குறாங்க. ஆமா. நாக்கு நிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கிறாங்களோ, அத பொறுத்து தான். படுக்க வச்சு பார்க்குறாங்களா நாக்னிக்கு? நிக்க வச்சு பாக்குறாங்க. டவுட் இருந்தாலும் மத்த 2 பேரையும் வெளிய அனுப்பிடுறாங்க. அப்போ உள்ள ஓ என்ன நடக்குன்னு வெளிய தெரிய மாட்டேங்குது. ஓகே, 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 ஓகே. ஆமா. சரிம்மா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறாங்களா? ஃபைல்ஸ் பிளஸ் விரைவாதம் இது எப்படி பார்க்குறாங்க? ஃபைல்ஸ், வெரிகோசீல் இந்த 2மே ரொம்ப கொஞ்சம் டஃப்பா தான் பாக்குறாங்க. ஃபைல்ஸ் பார்க்குறாங்க. ஆமா. வெரிகோசஸ் எப்படிம்மா? ஜம்ப் பண்ண சொல்றாங்களா? இல்ல நார்மலாவே வந்து பண்ண சொல்றாங்களா? எப்படி பார்க்குறாங்க? திரும்பி பார்க்குறாங்க. மெடிக்கல் உள்ள வந்தோனே ஜம்ப் பண்ண சொல்லிடுறாங்க சார். ஜம்ப் பண்ண ஓ சொல்லிட்டு உடனே ஃபர்ஸ்ட் வெரிகோஸ் தான் செக் பண்றாங்க. ஓகே, ஓகே. திரும்ப வச்சுட்டு இப்போ நெறைய பேருக்கு என்னன்னா, இந்த ஆடியோ கேட்கறவங்களுக்கும் சில பேர் நெறைய நரம்பு இருக்கும். அதுக்காகலாம் பயப்படுவாங்க. ஸ்ட்ரெய்ட்டா நரம்பு இருந்தா கூட டிஸ்குவாலிஃபைடா? இல்ல சுத்திட்டு இல்ல சார். இருக்கணுமா? இது புழு மாரி சுருண்டு இருந்தா மட்டும் தான் பாக்குறாங்க. ஓகே, ஓகே. ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா பிரச்சனை இல்ல வெரிகோஸ்ல. பிரச்சனை இல்ல. ஆமா. சரி. ஓகே, ஓகே. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது விரைவாதம் பார்க்குறாங்களா? விரைவா தான் பாக்குறாங்க. அது மாரி ஃபைல்ஸ் இரும சொல்றாங்க 2மே. ஓகே, 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 ஓகே. ஆமா. பிரைவேட் சரிம்மா. பார்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் பாக்குறாங்க. ஸ்ட்ரெய்ட்டா தான் பார்க்குறாங்க இல்லைங்க? ஆமா. சரி. இஎன்டி எப்படி பார்க்குறாங்க? இந்த காது, மூக்கு, தொண்டை எப்படிலாம் பார்க்குறாங்க? பல்லு மெயினா பாக்குறாங்க சார். பல்லு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏன்னா ஆமா, பல்லுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது சொத்தையா இருந்தா சிலிக்கான் வச்சு அடைக்கணும். ஆமா. பார்த்துக்கலாம். சரி ஓகேம்மா. காது? காது நார்மலா தான் பாக்குறேன். லைட் மட்டும் தான் அடிக்கிறோம். போன வாட்டி மாரி அந்த மிஷின் வச்சு பாக்கல. ஓ! இப்ப வந்து இதுல டார்ச் மட்டும் அடிச்சு பார்த்தாங்க. டார்ச் மட்டும் தான் அடிச்சு பாத்தாங்க. சரி மூக்கு தண்டுவடம்? மூக்கு வந்து இது மிஷின் இது வச்சு ஓபன் பண்ணி பாத்தாங்க. ம். சில பேருக்கு வளர்ந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பாத்தாங்க. அதுவும் ம். கொஞ்சம் டஃப்பா தான் பாத்தாங்க. ஓகே, ஓகே. ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இந்த இதெல்லாம் எப்படி? ஆயில்மெண்ட் குடுக்குறாங்க சார். ம். 3 நாள் ரிலாக்சேஷன் குடுத்து ஆயில்மெண்ட் குடுக்குறாங்க. அவங்களே குடுக்குறாங்க. ஆமா. ஆயில்மெண்ட் குடுக்குறாங்க. நல்லாவுதான்னு பார்க்குறாங்க. ஆமாமா. 3 நாள் டைம் குடுக்குறாங்க. ஓகே. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஃபிட்டு. ஆமாமா. சரிம்மா. ஓகே. வெரிகோசஸ் வேற என்ன ஸ்கின் அலர்ஜில, ஸ்கின் ப்ராப்ளத்துல இப்ப நெறைய பேர் வந்து ஆப்பரேஷன் தீக்காயமா இருப்பாங்க. தீக்காயம் பட்டிருப்பாங்க. அவங்கலாம் காயம் வந்து தான் சார். ஆ, காயம், அது மாரி தையல். இதுக்கு ஆ. வந்து வெளிய இருந்து லெட்டர் எழுதிட்டு சொல்றாங்க. அது எதனால அதாவது ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆமா. இதனால ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னொன்னு ம். உள்ள போகும்போது ஏதாவது காயம் இருந்தாலுமே நீங்க சொல்லிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ம். மெடிக்கல் உள்ளம்போது வெளிய உள்ள சொல்றாங்க. கண்டுபிடிச்சா அவங்க இது பண்ணட்டும். ஓகே. மத்தபடி நீங்க நம்மளா போய் நிக்க தேவையில்ல. தேவையில்ல அதேபோல அப்படிங்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணியிருப்பான், சில பேரால ரொம்ப அன்பா இருக்கிறதால கிழிச்சுருவான். கைய கிழிச்சிட்டு இருப்பான். ஓகேங்களா? ஆமா, ஆமா, இப்போ ஆர்மில பார்த்தா மென்டலி அன்ஃபிட்ன்னு போட்டுருவான். மென்டல்னு சொல்ருவான். ஓகேங்களா? இப்போ ஆமா. இதுல எப்படி பார்க்குறாங்க? அந்த கையில வந்து அறுத்தருக்கு கோடு கோடா போட்டிருப்பாங்க இல்லைங்களா? 2 கையுமே செக் பண்றாங்க. டேட்டூவும் செக் பண்றாங்க. டேட்டூ எப்படி பார்க்குறாங்க? லைட் அடிச்சு பார்க்கறாங்க. அந்த கை கீழ. அதாவது எல்போக்கு கீழ செக் பண்றாங்க ஃபுல்லாவே. எல்போக்கு மேல டேட்டூ இருக்கலாமா? எல்போ கீழ மட்டும் தான் லைட் அடிச்சு பார்க்கறாங்க. ஏதாவது கீத்து இருக்கானா? இல்ல ஓகே, டேட்டூ ஏதாவது போட்டு அழிச்சிருக்கானான்னு சொல்லி செக் பண்றாங்க. ஓகே, 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 ஓகே. எல்போக்கு மேல செக் பண்ணல. சரிம்மா. ஓரலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நடந்து முடிஞ்சது? நம்முடைய இந்த செலக்ஷனு? சிஆர்பி பொறுத்தவரைக்கும் என்னோட பேட்ஜ் வந்து ஓரளவுக்கு நார்மல், மாடரேட் சொல்லலாம் சார். ஓகே, 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 ஓகே. அவ்வளவுதான். சரிம்மா. கண்டிப்பா நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்த 30 நாள் நடக்க போகுது. சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் ஆவடியில. இந்த ஆடியோ கேட்டு போற அத்தன பேருக்குமே ஒரு பயம் போகும். ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா ம். உங்களுக்கு ஆகாஷ் வாழ்த்துக்கள். தேங்க் யூ கண்டிப்பா சார். உங்களுடைய தொடர்ந்து முயற்சி, போராட்டம் இந்த செலக்ஷன்ல வெற்றி பெற்று போணும். மெடிக்கல் ஓகே எல்லாம் சார். முடிஞ்சிருச்சு. ரொம்ப சேஃபா இருங்க. ஓகே அதேபோல சார். ஆவடிக்கு போற அத்தனை இளைஞர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பயப்படாதீங்க. நீங்க பிசிக்கல் பயந்தீங்கன்னா பிசிக்கல் போயிடும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் பார்ப்பாங்க. நீங்க வந்து அ ரொம்ப பதட்டமா இருந்தாங்கன்னா, ஹார்ட் பீட்ல பிரச்சனை வரும் இல்லைங்களா?
ஆமா சார். ஆமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் போறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸா போங்க. ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரஷர் மாத்திரை கூட வாங்கி போட்டு போங்க. சப்போஸ் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருந்தா, ஒரு மாத்திரை நம்ம நம்பிக்கை தான். மாத்திரை போட்டா கம்மியாயிடும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில வந்து ஹார்ட் பீட் செக் பண்ண சொல்ல நெறைய பேரு ஐடிபிபில கூட சிவகங்கையில ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரீமெடிக்கல் போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, நீங்க அந்த நேரத்தில ஒரு வடிவேல் காமெடி, உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நம்ம நெனச்சுக்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த ஹார்ட் பீட்டுடைய அளவு குறையும். அத்தன ஆமா பேருமே சார். என்னோட மனப்பூர்வ வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்தோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெடிக்கல் போற அத்தன பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதாக இருக்கும். "ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானா வளரும்." வாழ்த்துக்கள்மா. தேங்க் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் கைஸ், நல்லா பாருங்கள். எஸ்எஸ்ஜிடிக்கான ஃபிசிக்கல் மெடிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்அகாடமியில் பிரத்யேகமான எஸ்எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் வந்து ஃபிசிக்கல் 2க்குமே கிளாஸ் போயிட்டுருக்கு. வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. நல்ல வேகன்சியோட வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ஜிடியில். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் ஒரு சில மார்க்கில் கோட்டை விட்டுருப்பீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. எஸ்அகாடமியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல், டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வைஸாக தான் போயிட்டுருக்கு. அது மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி தான், ரீசனிங்காக தான் சரி தான், ஜிகே அண்ட் இங்கிலீஷ். அதனால் நல்லா தெரிஞ்சுங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. டெய்லியும் ஃபிசிக்கல், டெய்லியும் கிளாஸ், டெய்லியும் டெஸ்ட்டு, இந்த அடிப்படையில் கிளாஸ் போயிட்டுருக்கு. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 1ஆம் தேதி மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக 1ஆம் தேதிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த பேட்சில் நம்ம எல்லாம் கண்டினியூ பண்ணிடலாம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. 1 மார்க் 2 மார்க்கில் போயிருப்பீங்க. அதெல்லாம் போலீஸ் எக்ஸாம்லேயும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெரிட் லிஸ்ட் வந்தது. கண்டிப்பாக அதுலேயும் வந்து ஒரு சில மார்க்கில் வந்து கோட்டை விட்டுருப்பீங்க. கலங்காதீங்க. தொடர்ந்து போராடுங்க. ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி பல அவமானங்கள் தான் இருக்குது. இன்றைக்கி எஸ்எஸ்ஜிடியில் மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டங்களை தாண்டி தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஓகேங்களா? எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அதே போல் எஸ்எஸ்ஜிடிலையும் பார்டர் மார்க் இருக்கவங்களாம் நீங்கள் ஃபிசிக்கல் போயிருப்பீங்க. நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சிடணும். நமக்கு வந்து வேலை அப்பாயின்மெண்ட் நாட்டு நிலையானதுக்கப்புறம் தான் நமக்கு உறுதி. அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா? நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சா பட்டி தொட்டி எல்லாம் பரப்பலாம், ஸ்கேர் பண்ணலாம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்குமா. தேங்க்யூ ஸோ மச்.